பிஜேபி அண்ணாமலைக்கும் அமைச்சர் பிடிஆர் அதான் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறாரு இல்லையா, இவருக்கும் நடுவுல ஒரு செம்ம மோதல், எப்பா 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயரான டாக்கிங்கான ஒரு சண்டை போச்சு. சோ ஏன் என்ன எதுக்கு அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். பிடிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டேங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை பத்தி அங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும், அடுத்து இந்த மாதிரி நம்மளெல்லாம் காட்டு மிராண்டி எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைட்ல இருந்து சொன்ன, அதாவது அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்ன சில விஷயங்களை இங்க முன்னெடுத்து வைக்கும் போது அதை பத்தி பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலும், மும்மொழி கொள்கையை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவு இருக்கிறவன் யாராவது இதை ஒத்துப்பானா? 1960ல இருந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏங்க மும்மொழி கொள்கையை நீங்க எடுத்துக்கோங்க, இதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 53 வருஷமா நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறோம்னா நம்ம ஏன் பண்றோம்? நம்ம 2 மொழியிலயும் ரொம்ப சூப்பரா இருக்கும், அது ஃபெயிலியர் மாடல், அதை எடுத்துட்டு திரும்பவும் இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஒரு டிராவல்ல போகும்போது நம்மளையே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் சொல்றாப்ல. சோ அவர் இந்த விஷயம் எல்லாம் சொன்னது ஓகே தான். அது கூட என்ன சொல்றாருன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்ச சுந்தர் பிச்சை அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது, சோ அவருக்கே தெரியாது அப்படின்னும் போது அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்காரு, மொழி ரொம்ப முக்கியமா நீங்க யோசிங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அகைன் அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, 2 லாங்குவேஜ் சிஸ்டம்ல கரெக்டா அந்த 2 லாங்குவேஜ் ஒழுங்கா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்காக அந்த 3rd லாங்குவேஜ் தேவைப்பட போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இப்ப நம்மளுடைய தமிழகத்திலே வச்சுப்போமே, தமிழ்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இந்த 2 லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உலகம் முழுக்க எங்க வேணா எப்போ வேணா எந்த இடத்துல வேணாலும் வேலை பார்க்க முடியும். சோ இப்ப அந்த இங்கிலீஷ் கரெக்டா தமிழகத்திலயும் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அப்படிதான் சொல்லணும். சோ அவர் சொன்ன பாயிண்ட் சூப்பர், ஆனா உண்மை அது. ஏன்னா 2 லாங்குவேஜ உருப்படியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும். 3rd லாங்குவேஜ் எதுக்குன்றதுல 2 லாங்குவேஜ் உருப்படியா கத்துக்கிறோமா, அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்கிறோமா அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. சோ அது கூட சேர்த்து அதை நம்மளும் ஒரு கொஸ்டினா ரைஸ் பண்ணிப்போமே, ஆமா இல்ல கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம இங்கிலீஷ் நம்மளுடைய பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் தெளிவா கரெக்டா முறையா எல்லாரும் ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுற அளவுக்கு கரெக்டா கத்து கொடுக்குறாங்களா, நம்ம கத்துக்கிறோமா அப்படின்றத நம்மளும் நோட்டீஸ்டபிளா நோட் பண்ணிப்போம். சோ அகைன் இந்த விஷயம் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. மொத்தமா பொத்தாம் அவர் சொன்ன ஒரு விஷயம், அறிவு இருக்கிறவங்க யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா, எங்களுக்கு இதுவே சக்சஸ்ஃபுல் மாடலா போகும்போது ஃபெயிலியர் மாடல் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் பிடிஆர் முன் வைக்கிறாரு. சோ பொதுவாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அண்ணாமலை எங்க இருந்து எப்படி இந்த விஷயம் எல்லாம் அப்படியே அப் டு டேட் கேதர் பண்ணுவாரோ தெரியாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்கணும், 2 விஷயம், சாரி ஒரு விஷயம் 2 விஷயம் நான் கேட்கணும். அண்ணன் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன அவருடைய கண்ணாடியை பார்த்து அவரே பேசிக்கிறாரா என்ன அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு நான் 2 கேள்வி கேட்கறேன்னு சொன்னால, அவருடைய பையன் அமெரிக்கன் சிட்டிசனா இல்லைன்னா இந்தியன் சிட்டிசனா அப்படின்றத முதல்ல எனக்கு தெளிவா அவர் சொல்லணும். அண்ட் செகண்ட் திங், அவர் படிக்கிறதுல அவங்க பையன் படிக்கிறது சிபிஎஸ்இ இல்லையா அப்படின்றது, மும்மொழி கொள்கை இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய யாரோ இப்ப அந்த யாரெல்லாம் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுடைய பசங்களோ இல்ல பேர பசங்களோ மும்மொழி கொள்கை படிக்கல, சோ நாங்களே எங்களுடைய பசங்களையோ பேர குழந்தைகளையோ 2 மொழி கொள்கையை மட்டும் தான் படிக்க வைக்கிறோம், சோ 2 மொழி கொள்கையை மட்டும் போதும், அதனால அது வேண்டாம் எங்களுக்கு 3 மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸாம்பிளோடு எடுத்துட்டு இங்க சொல்லட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. யாரும் பேசவும் முடியாதுன்னு சொல்றாரு. சோ அவங்களுடைய ஆக்சுவலி இவர் ஒரு மாதிரி தீம்ல அட்டாக் பண்ண வரும்போது இவர் வேற மாதிரி ஒரு கொஸ்டினா ரைஸ் பண்ணி அவங்கள டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாரு. சோ அங்க எந்த ஒரு வேர்ட்ஸும் திரும்பவும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அங்க ஒரு வாய்ப்பே கிரியேட் ஆகாம போயிடுச்சு. பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்ல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு வேண்டாம் 3 லாங்குவேஜ் பாலிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கடமை உணர்ச்சியோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றதுல இல்லாம அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்றது தெரியல. சரி, எனிவே இதனுடைய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றது இன்னும் போற காலங்கள்ல தெரியும். ரொம்ப வருஷமா நம்ம 2 மொழி கொள்கையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது 3rd லாங்குவேஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது ஒரு புதுமையான ஒரு தமிழகமா மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்க நேத்து நடந்துச்சு இல்லையா, பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடந்துட்டு இருந்ததுல அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த இஷ்யூ இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு, இன்னும் ப்ரொலாங் பண்ணி டெய்லி கூட பேசலாம், அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. பட் அட் லாஸ்ட் இப்போ கையெழுத்து இயக்கம் அப்படின்னு ஒன்று போகுது, அதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் வராங்க, வேண்டாம் எங்களுக்கு 2 மொழியே போதும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த வகையில டெய்லி நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப சீரியஸபிளா இது எங்களுக்கு தேவை, இதனுடைய இஷ்யூ இதுதான், எங்களுக்கு 2 லாங்குவேஜ் உள்ள இருக்கு அப்படின்னும் போது நாங்க சேஃபா இருக்கோம், 3rd ஒரு லாங்குவேஜ் வந்தா எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு
நிறைய பேர் சொல்றதுல ஆமா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, ஆமாப்பா இதெல்லாம் இஷ்யூ வரும்னு. ஸோ அது என்னன்றத ஒரு டீட்டெயில்டா ஒரு ஃபேக்டா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப முக்கியம், அது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேர் அந்த கமெண்ட் படிக்கும் போது அவங்களுக்கும் கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணும்ல. உங்களுடைய கமெண்ட் மேபி யாருடைய மைண்ட் செட்டையாவது சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், அப் டு டேட் தெரிஞ்சுக்கலாம், குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.